ஜில்ஹிலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக். நம்மளோட சேனல் நிறைய படிக்கிறவங்க பார்க்குறாங்க. படிக்கிற பசங்க, காலேஜ் போகிறவங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க, இவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மேம் படிக்கவே முடியல, எப்படி படிக்கிறது, ஃபோக்கஸ்டாகவே இருக்க முடியலன்றது நிறைய பேர்த்தோட கேள்வி. உங்களுக்கு 4 டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி இல்லை, இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தானாக ஃபோக்கஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த 4 டிப்ஸ் படிக்கிறவங்களுக்கு சூப்பராக படிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ஸில் நம்பர் 1 என்னன்னு பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது. டிஸ்ட்ராக்ஷன்னா நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க, படிக்கிறப்போ உங்களை அறியாமலே ஏதோ ஒரு டே ட்ரீமிங், ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்கிறது. இது நார்மல். இதை நீங்கள் ரொம்ப நம்மளால் முடியலையே அப்படிலாம் நினைக்க வேணாம். நான் படிக்கிற காலத்துலேயும் அப்படி தான் இருந்தது. இப்போ நான் படிக்கிறப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஒரு 5 நிமிஷம் படிக்கிறோன்னா ஏதோ ஒன்று மைண்டு போகும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதில் வேணாலும் இருக்கலாம். ஒன்று சிலருக்கு சாப்பாட்டுக்கு போவோம். இப்போ பிரியாணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், இன்றைக்கி அப்படியே ஒரு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், அது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த மைண்டு அப்படியே ஓடிட்டே இருக்கிறது. இல்லை யாராவது பர்டிகுலர் பர்சனை மனசுக்குள்ளே ஓட விடுறது. அவங்க என்ன பேசினாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை ஏதாவது படத்தை பற்றி நீங்கள் மைண்டில் ஓட விட்டுட்டு இருக்கிறது. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸை நினச்சிட்டு இருக்கிறது, இங்கே போகணுன்னு பிளான் பண்ணுறது, ஏதோ ஒன்று ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்போ நமக்கு தெரியும் நம்ம படிச்சுட்டு தான் இருந்தோம், என்னமோ மனசு வேற என்னமோ அதுக்குள்ளே போயிட்டோம், எங்கேயோ ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் பென்னை எடுத்துக்கோங்க. இதை படிக்கிற இடத்துல அது பக்கத்தில் எப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன பீஸ் பேப்பர் எடுத்து அதில் உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் என்னன்றதை எழுதுங்க. ஃபுட்டா, ஃப்ரெண்ட்ஸா, வேறு ஏதாவது பர்டிகுலர் பர்சனா, வேறு ஏதாவது சுச்சுவேஷனா, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்னால ஏதாவது ஒரு பிரச்சனையை யோசிக்கிறீங்களா அப்படின்றது ஒரு பேப்பரில் எழுதுங்க. இந்த பேப்பரில் எழுதிட்டு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், கொஞ்ச நேரம்னா 5 நிமிஷம் அந்த பேப்பரை எடுத்து வச்சு அதுக்கு இப்போதைக்கு ஏதாவது சொல்யூஷன் பார்க்க முடியுமான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. இதுக்கு 5 நிமிஷம் தான் டைமு. அந்த 5 நிமிஷத்தில் சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வீட்டில் கேட்க முடியுமா, வாங்கி சாப்பிட முடியுமா, ஆர்டர் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி பேசிவிடுங்க. இல்லை வீட்டில் ஏதாவது யார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அதை போய் பேசிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த 5 நிமிஷம் இல்லை எதுவும் இந்த சுச்சுவேஷனை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னாலும், இதுதான் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா, இந்த டிஸ்ட்ராக்ஷனை நான் படிக்கிறப்ப கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு மன உறுதியை, ப்ராமிஸை உங்களுக்கு நீங்களே பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்கல்ல என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு, அதை சுக்குநூறா கிழிச்சு தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டிப்ஸ். 2வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை நகர்த்தக்கூடிய மைண்ட் ஸ்ட்ராங் உங்களுக்கு இருக்கணும். இப்போ பேசிக்காக இப்போ நம்ம படிக்கிறப்பெல்லாம் எப்படி இருக்கும், ஃபோன் இருக்குது, லேப்டாப் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் படிக்க முடியறதே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ படிக்கிறீங்கனாலும் வேறு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வருது. அப்படியே நம்ம அழுங்காமல் அதுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மைண்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக டிசிப்ளின்டாக இருக்கணும். இந்த டிசிப்ளினை லேப்டாப்பை வச்சு ஃபோனை வச்சு படித்தாலுமே உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஃபோனை வச்சு அவங்க விளையாண்டுட்டு தான் இருப்பான், ஃபோனை வச்சுட்டு சும்மா யார்ட்டையா பேசிட்டு தான் இருப்பான், படிக்கலாம் மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த டிசிப்ளினை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். இது வெளியே இருந்து யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ செல்ஃப் டிசிப்ளினை செகண்ட் ஸ்டெப்பாக டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து உங்களை வெளியே எடுத்துகிட்டு வரத்துக்கு ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு வந்துடுங்க. அடுத்தது 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப லாங் டைமுக்கு, லாங் ஹவர்ஸ்க்கு படிக்க வேண்டாம். என்ன வித்தியாசமாக சொல்கிறாங்களே, படிக்கிறவங்களையும் கெடுக்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. லாங் ஹவர்ஸ்னால் இது பேசிக்கான ஒரு ரிசர்ச் ஸ்டடி தான். நம்மளோட மைண்டு 25 மினிட்ஸ்
20 to 25 மினிட்ஸ் வந்து நம்மளால நல்ல கம்ப்ளீட் ஃபோக்கஸை கொடுக்க முடியும். அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு கொஞ்சோண்டு ரெஸ்ட்டு தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுங்க, 25 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக படிங்க. எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அப்படியே சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக கேப் கொடுங்க. எந்திரிங்க, ஒரு டைம் வந்து நடங்க, தண்ணி குடிங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க, வாஷ்ரூம் போயிட்டு வாங்க, ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உட்காந்து படிங்க. அது கண்டினியூஸாக 25 மினிட்ஸ் உங்களால் ரொம்ப சூப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நல்லா படிப்பீங்க. உங்களோட நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது ரிசர்ச் ஸ்டடி தான். ஸோ இதில் வந்து பண்ணி பார்க்குறப்போ உங்களோட எக்ஸாம் மார்க்ஸில் வந்து ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும். அடுத்தது 4வது, இது ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், பெரிய சேஞ்சஸ் தெரியும் உங்களோட ஃபோக்கஸில். என்னென்னா மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ படிக்க உட்கார்ந்தீங்கன்னாலும் ஒரு 3 மினிட்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த 3 மினிட்ஸை நீங்கள் அமைதியாக உட்காந்து நல்ல டீப்பாக ப்ரீத் இன் பண்ணுங்கள். நல்ல டீப் ப்ரீத் இன், அந்த ப்ரீத் இன் பண்ணி ஹோல்டு பண்ணி நீங்கள் அப்படியே ஒரு குட்டி இன்டென்ஷன் வைங்க. இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ அது ரொம்ப நல்லா படிக்கிறீங்க. நீங்கள் படிக்கிறதெல்லாம் உங்களோட மனசில் நல்லா பதியுது. உங்களோட மனசில் வந்து இப்போ பதியறது வந்து சுத்தமாக நீங்கள் எத்தனை வயசானாலும் உங்களை விட்டே போகலை, அந்த அளவுக்கு நல்லா உங்களோட மனசில் பதியுதுன்னு ஏதாவது ஒரு சின்ன இன்டென்ஷன் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஜெக்ட் என்ன படிக்க போகிறீங்க அந்த மாதிரி நினச்சி, அப்புறம் இதை நினச்சிட்டு ஒரு இது ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் நினச்சிட்டு ப்ரீத் அவுட். அகெயின் ப்ரீத் இன், இந்த இன்டென்ஷன் நினைக்கிறீங்க, ப்ரீத் அவுட். இந்த மாதிரி ஒரு 10 to 20 டைம்ஸ் 3 மினிட்ஸ் இந்த டைம்குள்ளே இந்த ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களோட படிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 4 டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் என்னால் படிக்க முடியல மேடம், எனக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகலை அப்படின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரவே வராது. சூப்பராக படிங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.